சக்தி பொண்ணு 2 பேருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டே இருக்கும்போது மொபைல் எடுத்து பார்க்குறாரு. பார்த்தா உடனே ஐய்யய்யோ! அப்படின்னு கத்துறாரு. ஏன் என்னங்க ஆச்சு? அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு கேட்குறாங்க. இல்ல ஏதோ டெக்னிக்கல் இஷ்யூன்னு சொல்லிட்டு ஃப்ளைட் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்றாரு. அத கேட்டோனே ஐய்யய்யோ! என்னங்க இப்படி சொல்றீங்க? இப்ப எப்படி வீட்டுக்கு போறது? அப்படின்னு சொல்லிட்டு சக்தி டென்ஷனா இருக்காங்க. சரி வா ஏதாவது பண்ணலாம். பஸ்ல தான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல வராரு. சரி எதுவா இருந்தாலும் அம்மா, அப்பா 2 பேருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி ஃபோன் பண்றாரு. அப்பா இங்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நான் வந்து நைட் வந்துட்டு காலைல தான் வருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓ அப்படியா சரி சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. உடனே அங்கே மூர்த்தி சொல்கிறாரு, ஆமாம் இது என்ன ஏதோ வித்தியாசமாக இருக்குது, 2 பேரும் சேர்ந்து போகிறாங்க ஆனால் நைட்டு வரமாட்டாங்க காலைல தான் வருவாங்கன்னு சொல்கிறாங்க, ஏதோ 2 பேரும் பொய் சொல்லிட்டு போன மாதிரி இருக்குது அப்படின்னு மூர்த்தி சொல்கிறாரு. இல்லை இல்லை அவங்க 2 பேருமே பொய் சொல்லிட்டு போகிற மாதிரி எனக்கு தோணலை அப்படின்னு ஜெயா சொல்கிறாங்க. நீ என்ன ஜெயா இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தி கேட்குறாரு. ஆமாம் எனக்கு அப்படி தான் தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேரும் ஏமாத்திட்டு போயிட்டு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் சொல்லிட்டு இருக்காரு. சரி கண்ணாயிரம் வா சாப்பாடெலாம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு எல்லாருமே சாப்பிட்றாங்க. எல்லாமே டேஸ்ட்டாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள் சும்மா சக்தியை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கோவமாக பேசுகிறாரு. எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சரிம்மா சக்திக்கும் சாப்பாடு எடுத்து வச்சுட்டோமா பொன்னிக்கும் 2 பேருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு கண்ணாயிரம். இல்லை 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 சாப்பாடெலாம் வேணாம் அவங்க வர வழியில் சாப்பிட்டுப்பாங்க சாப்பாடெலாம் எடுத்து வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் சொல்கிறாரு. 2 பேருமே வராங்க. போய் பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு டிக்கெட் கேட்குறாங்க. எங்கேயுமே டிக்கெட்டே கிடைக்கல. என்ன பொண்ணி டிக்கெட்டே கிடைக்கல என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சக்தி ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கார். அப்போ இன்னொன்று வந்து சென்னைக்கு போகிற வண்டி வருது. அங்கே வந்து டிக்கெட் வந்து வாங்குறாங்க. இல்லை இங்கே வந்துட்டு 2 பேர் படுக்கிற இதுதான் இருக்குது டிக்கெட் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியே சரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்தி பொண்ணி 2 பேருமே வாங்கிட்டு போகிறாங்க. பக்கத்தில் ஒரு சீட்டு காலியாக இருக்குது. இந்த சீட்டு காலியாக இருக்குது கொஞ்சம் தள்ளி படுக்கிறீங்களா நான் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கேட்குறாரு. ஏன் எதுக்காக படுக்கணும்? இந்த 2த்துக்குமே சேர்த்து நான் தான் அமௌண்ட்டு பே பண்ணியிருக்கேன். 2 இதுலையுமே சேர்த்து நான் தான் படுக்க போகிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. சரி விடுங்க நீங்கள் எதுக்காக அவர்கிட்ட போயிட்டு கேட்டுட்ருக்கீங்க அப்படின்ட்டு உள்ளே அங்கே சொல்கிறாங்க. நீங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தானே 2 பேரும் சேர்த்து ஒன்றாவே படுத்துட்டு வாங்க இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சக்தி 2 பேருமே போகிறாங்க. இப்போ என்ன பண்ணுறது பொன்னி இந்த இடம் தான் இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணி வீட்டுக்கு போய் தான் ஆகணும். சரி நீ என்ன பண்ணுற? நான் கொஞ்ச நேரம் படுக்கிறேன் நீ கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு நீ கொஞ்ச நேரம் படு நான் கொஞ்ச நேரம் உட்காந்துட்ருக்கேன் இப்படியே போயிடலாம் வீட்டுக்கு சரியா அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறா. சரி அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்கிறாங்க. சக்தி நல்லா தூங்கிட்டே இருக்காரு. பொன்னி உட்காந்துட்ருக்காங்க. அப்புறம் பொன்னி தூங்குறாங்க. சக்தி எழுந்துக்கிறாரு. இப்படியே பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே 2 பேருக்குமே தூக்கம் வந்து 2 பேருமே படுக்கிறாங்க. அப்படியே கையை பொன்னி போட்டுக்கிறாங்க. சக்தியும் போட்டுக்கிறாரு. 2 பேருமே சேர்ந்து அப்படியே கை போட்டுனே தூங்கிடுறாங்க. திடீர்னு அப்படியே சக்தி எழுந்து பார்க்குறாரு. கை போட்டுக்கிறத பயங்கரமாக சந்தோஷமாக சிரிக்கிறாரு. பொன்னி அப்படியே பார்க்குறாரு. பார்த்து அப்படியே ரசிக்கிறாரு. காலையில் எழுந்தவொடனே அப்படியே பொன்னி பார்க்குறாங்க. ஐயோ என்ன சக்தி மேலே இப்படி கை போட்டு தூங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக எழுந்து உட்காடுறாங்க. என்ன ஆச்சு பொன்னி அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கேட்குறாரு. இல்லைங்க தூங்கும் போது தெரியாமல் நான் உங்கள் கூட சேர்ந்து தூங்கிட்டேன் கையெல்லாம் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன பொன்னி இருக்குது நீ தூக்கத்தில் தானே போட்ட இதெல்லாம் ஒரு பெருசாக எடுத்து பேசிகிட்டு இருக்காது சரியா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஏதோ அவசரமாக பஸ்ஸு கிடச்சது வந்துட்டோம் சரியா விடு அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதா அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் பொன்னி மனசுக்குள்ளே ஒரே சந்தோஷப்படுறாங்க. பயங்கரமாக சந்தோஷப்பட்டு அப்படி சிரிக்கிறாங்க. ஆனால் சக்தியும் மனசுக்குள்ளே சந்தோஷமாக இருக்காரு. ஆனால் வெளியே காமிக்கவே இல்லை. அப்படிலாம் ஒரு விஷயம் நடக்காத மாதிரியும் சாதாரணமாக எடுத்துக்கிற மாதிரி பேசுகிறாரு. பொன்னி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நான் வந்துட்டு கை போட்டு தூங்குறது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்து சந்தோஷமாக சிரிச்சிட்ருக்காங்க. பிரீத்தி யோசிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் ஒன்றா போயிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை இவரும் போகிறாரு பின்னாடியே அங்கே பொன்னியும் போகிறாங்க. சேர்ந்து போயிருப்பாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி பயங்கரமாக யோசிக்கிறாங்க. சரி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு